ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேனே. ரம்மி ஆப்ல நம்ம ஆக்டர் சரத்குமார் அவர் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மென்ட் பண்ணார். அது பெரிய சர்ச்சையை கிளறி விட்டுச்சு. பிரஸ் மீட்ல கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. அவர் ஒரு பொது மேடையில ஏறி போகும்போது ரம்மி நாயகன் அவரை கலாய்த்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த அப்ளிகேஷனை இதுவரைக்கும் நீங்க தடை செய்யாம வச்சிருக்கீங்கன்னா அது அரசினுடைய தவறு. அரசு மேல பழி சொல்லாம விளம்பரத்துல நடிச்ச என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க, நான் வருமானத்துக்காக நடிச்சுங்கிற மாதிரி அவருடைய ஓன் வேர்ட்ஸ்ல பேசினார். ஆனா அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தையும் கூட. 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு 15,000 கோடி லாபம் கிடைக்கும். அவர் மீது பழி போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா அவனுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு அவர் ரெண்ட் கொடுக்கலாம், ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம். அது எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அவருக்கு அது பயன்படும். நான் சரத்குமாருக்கு சப்போர்ட் பண்ணல. சரத்குமாருக்கு அந்த பணத்தை வச்சு தான் வாழணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஒத்துக்கிறேன். நான் சொல்றது இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சரை தான் சொல்றேன். இந்த பசங்க கையில ஒரு கிரீமை கொடுக்குறானுங்க. இவனுக்கு பேசுற பேச்ச பார்த்தா உண்மையிலேயே அந்த கிரீமை 10 வருஷம் 15 வருஷம் பயன்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. உண்மையிலே அந்த கம்பெனி 6 மாசம் 1 வருஷத்துல ஓபன் பண்ணதா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா சில கிரீம்லாம் வந்துட்டு சொல்ல விரும்பல. இதெல்லாம் உண்மையிலேயே சைடு எஃபெக்ட்ங்கறத டிரான்ஸ்பரண்டாவே தெரியுது. தெரிஞ்சும் கூட அவங்க அப்படி துணிஞ்சு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிரீமை வந்துட்டு மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்குன்னு சில சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டோட எங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு நிறுவனம் வந்து நிக்கும்போது நீ பண்ணாட்டா இன்னொருத்த பண்ண போறான். இப்போ டெலிவிஷன்ல வந்துட்டு பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விளம்பர ஷோ திரிசா நடிக்கட்ட நயன்தாரா நடிக்க போறாங்க, நயன்தாரா இல்லாட்டா தமன்னா நடிக்க போறாங்க. யாரும் பெரிய நடிகை இல்ல அப்படின்னா சின்ன நடிகை நடிக்க வைப்பாங்க, ஒரு மாடலிங் நடிக்க வைப்பாங்க. அப்படிதானே? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா விளம்பரம் பண்றவங்க துரோகி, உலக ரீதியா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய மோசக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களை வஞ்சிக்கிறீங்க. அவங்க வருமானத்திற்காக வாழ்வதற்காக வந்தவர்கள். சாதாரண